விளக்கு வாங்கிய புதிது போல பளபளக்க வீட்டில் இருக்கும் 2 பொருட்கள் போதும். கண்ட பொடியெல்லாம் தூக்கி போடுங்க. வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் பித்தளை அல்லது வெண்கல விளக்கு எவ்வளவு பழையதாக இருந்தாலும் சரியான முறையில் சுத்தம் செய்தால் புதிது போல் மின்னும். பலரும் விலை உயர்ந்த கிளீனர்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அதனால் விளக்கின் தரம் குறைந்துவிடும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் வீட்டிலேயே இருக்கும் சில பொருட்களை வைத்து மிக எளிதாக விளக்கை சுத்தம் செய்யலாம். விளக்கிற்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. முதலில் விளக்கில் இருக்கும் பழைய எண்ணெய், கருகிய திரி மற்றும் அழுக்குகளை ஒரு உலர்ந்த துணியால் துடைத்து அகற்ற வேண்டும். அதன் பிறகு புளியை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதனுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து விளக்கின் மீது நன்றாக தேய்க்க வேண்டும். சில நிமிடங்கள் கழித்து தேய்த்தால் கருமையாக படிந்திருந்த அழுக்குகள் எளிதாக நீங்கிவிடும். புளி இல்லை என்றால் எலுமிச்சை சாறுடன் உப்பு சேர்த்தும் சுத்தம் செய்யலாம். எலுமிச்சையில் இருக்கும் இயற்கையான அமிலத்தன்மை கரைகளை கரைக்க உதவுவதால் விளக்கு பளபளப்பாக மாறும். குறிப்பாக நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாமல் இருக்கும் விளக்குகளுக்கு இந்த முறை நல்ல பலன் தரும். விளக்கில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த இடங்களில் கைகளால் சுத்தம் செய்ய முடியாது. அதற்காக பழைய டூத் பிரஷை பயன்படுத்தினால் இடுக்குகளில் இருக்கும் அழுக்குகளையும் எளிதாக அகற்ற முடியும். இதனால் விளக்கின் ஒவ்வொரு பகுதியும் சுத்தமாகும். சுத்தம் செய்து முடித்த பிறகு விளக்கை தண்ணீரில் நன்றாக கழுவி ஈரம் இல்லாத துணியால் முழுவதுமாக துடைத்து உலர்த்த வேண்டும். ஈரத்துடன் வைத்தால் மீண்டும் கருமை படிய வாய்ப்பு இருக்கும். முழுவதும் உலர்ந்த பிறகே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பயன்படுத்துவது நல்லது. விளக்கு எப்போதும் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிக அழுக்கு சேரும் வரை காத்திருக்காமல் வாரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்து வந்தால் போதும். இதனால் அதிக நேரமும் செலவாகாது. அதே நேரத்தில் கடுமையான ரசாயன கிளீனர்களை பயன்படுத்தாமல் இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவது விளக்கின் தரத்தையும் நீண்ட நாட்கள் பாதுகாக்க உதவும். விளக்கை சுத்தம் செய்யும் இந்த முறைகள் பல வீடுகளில் தலைமுறைகளாக பின்பற்றப்படும் நடைமுறைகளாகவும் வீட்டு பராமரிப்பு குறிப்புகளாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. நீங்களும் இந்த வழிகளை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த இன்னும் ஏதாவது எளிய டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள்.